ஐயா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து பல வருடங்கள் ஆகிறது, வருஷங்கள் ஆகிறது. இன்னைக்கு வந்து உங்களை இறைவனர்களால் இன்னைக்கு வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்களை வந்துட்டு ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இங்க சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நீங்க வெளிநாடு போய் பல கஷ்டங்களை அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீங்க பல பேரோட வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டு உதவிகரமா இருக்கீங்கன்றது ஊர் உலகம் எல்லாமே அறிஞ்ச விஷயம். இருந்தாலுமே உங்களுடைய பழையோட நினைவுகள் எல்லாமே எங்களோட பகிர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்படி சொல்றேன், இந்த உலகத்துக்கு வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், கடவுளுக்கு முக்கியமான நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறக்க வச்சனாலதான் நான் வந்து இன்னைக்கு ஏழ்மைப்பட்டவங்க, ரொம்ப வசதி இல்லாதவங்க கூட இருந்து அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கத்துக்கிட்டது தான் எனக்கு ஒரு ஒரு பாடமா இருக்குது. நான் பெரிய பணக்கார வீட்டுல பிறந்திருந்தேன்னா ஏழைகளுடைய வாழ்க்கை எனக்கு என்னன்னு தெரியாம போயிருக்கும். ஆனா கீழே இருக்கிற டிரைவர்லேருந்து லேபர்லேருந்து கடல்ல மீன் பிடிக்கிற தொழிலாளி உழைப்பாளிகள் இருந்து இன்னும் பல தொழில்கள் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் கீழ்மட்ட அடிமட்ட கண்டெய்னர் ஏற்றுல இருந்து கார்கோவில் லோடிங்க அதுக்கு இது எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறேன். டிரைவராக இருந்துக்கிறேன், வித் லேபராக இருந்திருக்கிறேன். எல்லா வேலையும் பார்த்தனால எல்லாருடைய கஷ்டம்னு தெரிஞ்சனால அப்படியே படிப்படியாக வந்து அவங்க ஏன் அப்படியே இருக்கிறாங்க, நம்ம ஏன் மேலே அந்த தொழிலாளிகள் இருந்து ஏன் நம்ம மேலே வர முடியாது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்கும்போது பல நூல்கள் எடுத்து படித்தேன். நூல்களில் சில அன்னைக்கு கஷ்டப்பட்டு வந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வந்தவர்களுடைய நூல் எடுத்து படித்தேன். அதில் முக்கியமாக வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அம்பானி நூல் எடுத்து படித்தேன். அவர் அப்பங்காரர் வந்து கஷ்டப்பட்டது. அவர் என்ன மாதிரி ஒரு லேபராக ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு வேலைக்காரனாக தான் போயிருக்கிறார். அங்கே போயிட்டு அவர் பண்ண இது எல்லாம் பார்த்து இது பண்ணி அவர் கொஞ்சம் எப்படி வளர்ந்தாருங்கிறத நான் கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். அதே மாதிரி ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம், இதே மாதிரி கலைஞர், இந்த இளையராஜா, இந்த பாக்கியராஜ், இவங்க ஸ்டோரி, இன்னும் பல பேரோட ஸ்டோரிகளை அவனு பெரிய பெரிய அந்த ரைட் சகோதரர்களாக இருக்கட்டும், நிறைய அபிராலிங்க அந்த அவங்களுடைய இன்னும் பெரிய பெரிய முக்கியமான ஸ்டோரி அவங்களுடைய எடுத்து படித்து எல்லா புக்கையும் படிக்கும்போது அப்போ எல்லாம் ஏழைப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க தான். அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னா ஏன் நம்மளால வர முடியாது? அந்த ஒரு எண்ணம் எனக்கு தோணுனதுக்கு அப்புறம் நான் வந்து முயற்சி பண்ணேன்னு சாதாரண முயற்சி இல்லை. அந்த முயற்சி பண்ணும்போது படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. சைத்தான் சொல்லுவான், நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு விட மாட்டான். சைத்தான் நம்மளை வந்து ரொம்ப தடை பண்ணுவான். அதேமாரி கஷ்டப்படுறதுக்காக நான் ஒரு வேலை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகும்போது அந்த வேலை கிடைக்கிறதுக்கு படுற பாடு, அந்த வேலையில் சேர விடாமல் அந்த சைத்தான் பண்ணுற வேலை அவ்வளவு தடங்கள். அந்த தடங்களை உடைச்சி எரிஞ்சு அந்த கஷ்டத்துலேயும் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பஸ்ஸுக்கு நடந்து பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் நடந்து போகணும் வேலை தேடி. அதுனா நினைக்கும்போது மனசு இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற பெரிய கோடிக்கணக்கான வண்டி, என்ன சொல்றது, கோடி ரூபாய் உள்ள வண்டி, BMW, அந்த முக்கியமான பெரிய பெரிய வண்டி, ஏன்னா லக்ஸஸ்லேருந்து எல்லா வண்டியும் வச்சிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு என்னை வந்து காசு இல்லாமல், பஸ்ஸுக்கு காசு இல்லாமல், ஒரு 100 காசு குவைத்து காசு 100 காசு இல்லாமல் நான் நடந்து போயிட்டு வேலை தேடிட்டு வந்தேன். 1985 கத்தாருக்கு போனேன். 85 கத்தாரில் 10 வருஷம் அங்கே மீன் பிடி தொழில் தான் போனேன். என்னுடைய குடும்ப தொழில் அதான். அந்த தொழில் தான் எங்கள் அண்ணன்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அங்கேயே நானும் போயிருந்தேன். அந்த 10 வருஷம் அந்த தொழில் பண்ணும்போது எங்கள் அண்ணன்னா இவ்வளவு தொழில் பண்ணுது, ஆனால் முன்னேற்றம் இல்லை. நம்மளும் அதில் போய் உட்காந்துட்டு ஏன்டா முன்னேற முடியல, அங்கேயே போயிட்டு 10 வருஷம் பார்க்குறேன், நானும் ஏறி பார்க்குறேன், ஏற முடியல, சர்க்கிளாக தான் இருக்கு. அப்போ இந்த தொழில் சரி வராது. கடலில் மீன் பிடிச்சவன் எவனும் முன்னேறினதா வரலாறே இல்லை. அதோடைய வாங்கி விற்கிறான் பாருங்க, அவன் முன்னேறி இருக்கிறான்.
அதை பதப்படுத்தி அதை பத்தி நல்லா இது பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி செய்யறாம இருங்க, வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றாமங்க, அவன்லாம் முன்னேறி இருக்கான். பட் நம்மட இந்த மீன் பிடிக்க போனோம் எவனும் முன்னேறினதா நான் பார்க்கவே இல்லை. நான் பார்த்தேன், அப்போ நம்ம மீன் பிடியிலே இருந்தால் நம்ம முன்னேற முடியாது தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் உட்காந்து யோசனை பண்ணும்போது தான் அப்போ நம்ம வேற தொழில் மாறினா பெட்டர்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நான் கொஞ்சம் காசு இது பண்ணிட்டு ஊருக்கு போயிடலான்னு ஊருக்கு வந்தேன். ஊரில் வந்து இருந்துட்டு பார்த்தேன், ஏதாவது தொழில் பண்ணலான்னு பார்த்தேன். இந்தியாவில் நம்ம படிக்கலை, அதுக்கு ஏற்ற தொழில் சரியாக கிடைக்கல. இதுக்கப்புறம் நம்ம சரிப்பட்டு வர ஆரம்பிச்சுட்டா 85லேருந்து 94 இந்தியா வர்றேன். 95ல் மறுபடியும் குவைத்து வர்றேன். 1995ல் குவைத்து வரேன். குவைத்துக்கு நான் டிரைவராக தான் வரேன், வீட்டு டிரைவராக தான் வரேன். வீட்டு டிரைவராக வந்தால் கஷ்டம்தான். ஒரு ஒரு பெரிய குடும்பத்தில் எனக்கு டிரைவரை எடுத்து போட்டானோ, காலையிலேருந்து நைட்டு 12 மணிக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். 10 வண்டி கழுவணும். இன்னைக்குன்னா 2 வண்டி கழுவுறதுனால எவனும் வேலைக்கு வர மாட்டானோ. அன்னைக்கு 10 வண்டி கழுவி இருந்தேன். ஏன்னா பொறுமை எனக்கு. அப்போ கூட நானே கஷ்டப்படும் போது என்னுடைய விசா எடுத்தவன் சொன்னா, ஐதரு நான் தெரியாமல் எடுத்துட்டேன் இந்த வீட்டில். நான் ஏஜென்ட்டை போய் கொடுத்தேன், வீட்டை என்கிட்ட காட்டலை. ஆனால் எனக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த பெரிய இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ 10 வண்டி காலையில் கழுவும் போது குளிர்லையும் வெயிலையும் எனக்கு வேதனையாக இருக்கு. என் தப்பா இருந்தால் மன்னிச்சுக்க, என்ன ஊருக்கு போறேன்னா போன டிக்கெட் எடுத்து தரேன்னா நான் சொல்லிட்டேன், வேண்டாம் எனக்கு விசா கொடுத்து நன்றி, நான் இந்த கஷ்டத்தை பட்டாதான் நாளைக்கு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செஞ்சேன். 1 வருஷம் ஒன்றுச்சு, 2 வருஷம் ஒன்றுச்சு, எனக்கு பழகிருச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த புக்கு வழியும் நான் படிக்க நான் எங்கள் அரபி மேடங்களை கொண்டு போய் எங்கள் ஷோக்கில் எங்கேயாவது கல்யாணத்தில் அங்கேனா விடும்போது எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கிடைக்கும். அப்போ இந்த புக்கு உள்ள நான் ஒரு 50 தினார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எல்லா மேடையிலையும். 50 தினார் எனக்கு சேலரி, அதில் 40 தினார் வீட்டுக்கு அனுப்புவேன், 5 தினார் புக்கு வாங்குவேன், 5 தினார் எனக்கு செலவுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறேன். வேற கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இந்த 5 தினார் புக்கு தான் என்னை இன்னைக்கு வந்து இந்த உயர நிலைமை கொண்டு வந்தது. அதில் அவ்வளவு விஷயம் இருக்கும், அதை அப்படியே கிரகிச்சு எழுதி வச்சுக்கிறேன். அது பின் காலத்தில் நான் ஒரு புக்காகவே வெளியிட்டு இருக்கிறேன். அது ஏன்னா மக்கள் நிறைய படித்தவங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க. அந்த பொறுமை வேணும். பொறுமை இல்லாதவன் தான் உடனே முன்னேறணும். இந்த படிச்சுட்டு போகிறவங்கலாம் வந்து இமிடியட்லேயே என்ன கிடைக்கும், இமிடியட்லேயே படத்தை பார்த்துக்கிட்டு 3 மணி நேரத்தில் பணக்காரன் ஆகிற மாதிரி அதை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறானோ, அதனால் அதனா உண்மையிலே அது வந்து நிலைக்காது, சான்ஸே இல்லை. ஒரு மனுஷன் முன்னேறனா குறைஞ்சது 20லேருந்து 25 வருஷம் வேணும். பொறுமையாக இருந்தேன், நல்ல ஒரு வேலைக்கு போனேன். நான் ஒரு கிட்கோ கம்பெனியில் வேலைக்கு போனேன், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கிட்கோ கம்பெனிக்காரன் கூட நான் வீட்டு வேலையில் இருந்தனால அதுக்கு ஒரு விசா, கம்பெனிக்கு ஒரு விசா, வீட்டு விசா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், கேட்கல. அந்த கிட்கோ கம்பெனியில் ஒரு 500-1000 டிரைவர் வேலை பார்க்குறானுவோ, நல்ல ஒரு அப்புறமே வேலை தரல, வெளியாக்கிட்டானுவோ. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் சென்று குவைத்தில் ஒரு 6 தொழிலதிபர்கள் எடுத்தானுவோ. அதில் நானும் ஒரு ஆள். ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு அந்த கிட்கோ ஓனர். நான் அப்போ ஆச்சரியப்பட்டேன், என்ன சார் நல்லா இருக்குல்லான்னு. ஹூ ஆரிண்டா? நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன வந்தேன், உங்களை வந்து பார்க்க வந்தேன், வேற வேலை கேட்டு வந்தேன். நீங்க எவ்வளவுதான் நான் கெஞ்சினேன், வீட்டு டிரைவரை தரமாட்டேன்ட்டிய. நான் வந்து அப்புறம் போய் சின்னதாக ஒரு தொழில் பண்ணேன். அதுதான் நான் இன்னைக்கு உழைச்சி உங்க பக்கத்துல உட்கார வச்சுட்டு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியான்னு. ஓ, ஐ கான் பிலீவ்னா. நான் சொன்னேன், அதான் சொன்னேன்ல, கடவுள் யாரை எப்போ என்ன வந்து நினைச்சு கூட பார்க்கணும். எவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு யார் பக்கத்துல கொண்டு என்ன உட்கார வச்சா. அப்படிங்கும்போது லூலு அவர் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஒரு 5 பேர்ல 5வது ஆள் நான், 6வது எனக்கு பின்னாடி வரும். இப்படி இது அதே மாதிரி ஜிசிசி கண்ட்ரியில் 100 தொழிலதிபர்களை நானும் ஒரு ஆளாக வந்தேன். எப்படின்னா ஏன் வரேன்னு சொன்னா, அதனால் பொறுமை அமைதியா என்ன எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு நீங்க வந்து பார்த்துருப்பிய குவைத்துக்கு அவ்வளவு இயக்கங்களை நான் கட்டி அணைச்சி போய்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இயக்கங்கள் வளர்றேன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அவங்களுக்குன்னா அதுக்குன்னா நான் செலவு பண்ணி நான் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால எல்லாருக்கும் மனசுல பிடிபட்டுருச்சு. அதே மாதிரி எம்பாசியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் ஏழை எளிய மக்கள் பிரச்சனை வந்துட்டாங்க, தெரியாம வந்து சரியான கம்பெனி இல்லாம, சாப்பாடு இல்லாம, வழி இல்லாம இருப்பாங்க. அவங்களெல்லாம் நான் சரி பண்ணி அனுப்பிக்கிட்டு எல்லாம் நம்மளால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு குவைத்தை பொறுத்த வரைக்கும் நான் என் கையில வச்சிருக்கிறேன். குவைத்தில் எனக்கு எல்லா இடத்துலையும் நல்ல பேர் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, தலைப்புலேருந்து கடைசி வரைக்கும் எங்கே போயிருந்தாலும் ஹைதர், டிவிஎஸ் ஹைதர் தெரியுமான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அந்த அளவுக்கு நான் என்னுடைய 30 வருஷ காலத்தை குவைத்தில் நான் நல்லா என் பேரை சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பின்னாடி வர்றவங்க என்னை பார்த்து நிறைய பேர் வளர்ந்துக்கிட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றதுதான், பொறுமையா இருந்தேன்னா எதையும் சாதிக்க முடியும். கண்டிப்பா நல்ல ஒரு லெவலுக்கு வரலாம்.
மைனஸ் பாயிண்டை குறைச்சிக்கிட்டு ப்ளஸ் பாயிண்ட் அதிகப்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய மைனஸ்ஸு நீங்கள் ஏதாவது ஒரு தவறான காரியமாக இருந்தால் அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. நல்ல காரியத்துக்கு அதிக ஈடுபடுத்திக்கிறீங்க. கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. எந்த பிள்ளையும் பெற்ற வளர்க்குற பிள்ளைகளை கடவுள் மேலே பயத்தோடு வளங்க. கடவுளுடைய பயம் இல்லாத பிள்ளைகள் அதுதான் கெட்டு போய் இன்னைக்கு ரோட்டில் நிற்கிறது. இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய கெட்டு போகிறதுக்கு பிள்ளைகள் கடவுள் பயம் இல்லாமல் வளர்க்குறது. தானும் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக கவனிக்கிறதில்ல, தானும் சரியாக வளராமல் அந்த பிள்ளைகளையும் கெட்டு இன்னைக்கு தாயும் பிள்ளைகளும் குடும்பமே நாசமாக இருக்கிற நிறைய கண்ணால் பார்க்குறேன். அப்படி வரக்கூடாது. கடவுள் மேலே கண்டிப்பாக எப்படியாவது எங்கேயாவது எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுளில் நீங்கள் போய் நல்லா அவங்களுடைய அந்த பயத்திலேயே வளர்த்தி பிள்ளைகளை கண்டிப்பாக அந்த கடவுள் பயம் வந்துச்சு, அந்த பிள்ளை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, கடைசியாக 3 விஷயம்தான் நம்ம பின்னாடி வரும்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்று என்ன விஷயம்னா, நம்ம செஞ்ச தானம் தர்மம். நம்மளுக்கு மீறி கிடைக்கிற காசை தானம் தர்மம் பண்ணுங்க. எத்தனை ஏழைகள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. நீ டெய்லி கறியும் சோறு சாப்பிட்டுட்டு இருப்ப. அவங்களுக்கு ஒரு நாளாக்க நீ அவங்களுக்கு சாப்பாடு கறியும் சோறு கொடுத்து சாப்பிடு. அந்த தானம். இன்னும் நிறைய பேர் வட்டி கடன், அந்த கடன், கல்யாணம் பண்ண முடியாமல் அவங்க பிள்ளைகளுக்குலாம் கஷ்டப்படும். இதே மாதிரி இதுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம். அந்த மாதிரி உதவிகள் செஞ்சு கொடு. ஒன்றுமே இல்லையா, ஒரு கிணறு வெட்டி கொடு, ஒரு தண்ணி பைப் அடி போட்டு கொடு. இப்படி பல தான தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள்ல நீ முயற்சி பண்ணிக்க. அந்த தர்மத்தை செய்யறவன் அந்த எப்பவும் நிலையான தர்மம்னு சொல்லுவாங்க. அந்த தர்மம் உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இறந்ததுக்கு அப்புறம் அதான் உன் பின்னாடி வரும். 2வது என்னன்னு சொன்னா, உன்னுடைய படிப்பு, நீ படிச்ச படிப்பை மற்றவங்களுக்கு எட்டி வை. நிறைய பேர் படிச்சதை நம்ம படிச்சதையும் அவனுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. தனக்கு கற்ற கல்வியையும் கற்ற தொழிலையும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்ச தொழிலை நான் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பேன். நான் அவ்வளவு படிக்கல. படிச்சவங்களை சில ஒன்று கூப்பிட்டு, தம்பி நீ உனக்கு கொடுண்டா, நான் படிச்ச படிப்பை ஏன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கன்னு சொல்லுவாங்க. அந்த பையன்களும் உருப்பட மாட்டாங்க. இப்படி நினைச்சிருந்தானா அவனுக்கு யார் படிப்பு கொடுத்தாங்க, அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவன் நின்று கற்றுக் கொடுக்கறது, அந்த படிப்பை தான் படிச்ச படிப்பை மற்றவங்களை எத்தி வைக்கிறது, அது ஒரு தர்மம். அந்த தர்மத்தை இறைவன் ஏத்திக்கிறான். நீ படிச்சதை நீ எடுத்தனால நீ உனக்கு நீ அடுத்தவனுக்கு எத்தனை பேர் கற்றுக் கொடுக்குறியா, நீ ஒருத்தனுக்கு கற்றுக் கொடுப்பான், அவன் ஒருத்தனுக்கு. அப்படியே காலம் அழிகிறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேருக்கு அப்படியே பரவி போகும். அந்த நன்மைகள் எல்லாம் உனக்கு சேரும். அது உனக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நிலையான தர்மம், நிலையான அந்த மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிற படிப்பு. 3வது தான் நீ பெற்ற அழகான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த 3 பேர் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த 3 பேரு இதான் நம்ம பின்னாடி வரக்கூடிய, இறந்ததுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய அமல்கள். இதை சரியா யார் செய்யறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறாங்க. நன்றி.